பூமிலே நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய பிராங்க் வீடியோஸ் பார்த்துருக்கோம். பட் அதுல எத்தனை பிராங்க் வீடியோஸ் ஒரிஜினல்? இன்னைக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபேக் பிராங்க்ஸ் அனுப்பிச்சிருக்கான். இனிமேல் நம்ம அந்த லிஸ்ட் ஆஃப் பிராங்க்ஸ்ல எதெல்லாம் ஒரிஜினல் எதெல்லாம் ஃபேக்னு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கேரி கோஸ்ட் பிராங்க் ஆன் சிஸ்டர். ஆல்மோஸ்ட் 5 மில்லியன் வியூஸ் இருக்கு. கன்ஃபார்ம் அப்ப ரியலா தான் இருக்கணும், வாய்ப்பு இல்லை இருக்காது. எப்படி இருக்கீங்க? எஸ், நான் செம்மையா இருக்கேன். நான் பதிலே சொல்லியே. இதுக்கு பேர் ஜோக்கா? சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. ஒன்னும் தலைவன் வந்துட்டு ஏதோ கோஸ்ட் பிராங்க் பண்றேன்ட்டு அந்த திண்டு இருக்குல்ல, இந்த திண்டு மேல ஏறி உட்காந்துட்டு ஏதோ பண்ண போற அப்படி அலமாரி. ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. என்னடி வந்து ரசிக்கலாம்? சரி, இப்ப டைம் ஆயிடுச்சு. Dress வாங்க போறியா? சரி போறேன். காது வச்சிருக்காங்க அம்மா. தெரியலையே, அங்கதான் இருக்கு. நானே வயித்து வலிக்குது ரீல்ஸ் விட்டுட்டு வந்திருக்கேன். பாத்ரூம் கொண்டு போய் நிம்மதியா பாத்ரூம் போக விடுறானா தம்பி? ரூமுக்குள்ள இவர் வந்துடுறாரு, அவங்க அம்மா வந்து வெளில இருந்து பூட்டிடுறாங்களாமா. சோஃபார் எல்லாம் ரியலிஸ்டிக்கா தான் இருக்கு. குப்பை மேல இருந்து விழுகுதுன்னா அதை பட்டாவே வந்துட்டு இப்படி நம்ம மேல பாப்போமா இல்லையா? அதுவே அக்கா பாக்கல. சரி, ஓகே. வேணும்னே பண்ணிட்டு போறான் பாரு. கதவு தாவப்பட்டு போறான். இத யார் போட்டாங்க? இத்தனை நேரம் பேசிட்டு இருக்காங்களே, கேமரா அங்க வந்து அவங்க கண்ணு முன்னாடியே இருக்கு, அதை பார்க்கவே இல்லையா? லைக் சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு கூட அந்த சென்ஸ் கூட கிடையாது இந்த அக்காக்கு. இது 100% ஃபேக் தான். இது தனியா இருக்கு, பயமா இருக்கு. அந்த அக்கா வந்து ரூம்ல அத்தனை இடத்து தேடுறாங்க, கொஞ்சோண்டு மேல பார்க்க மாட்டாங்க. நம்ம இதெல்லாம் ஏன்டா இவ்ளோ கேவலமான ஒரு பிராங்க் எல்லாம் பண்ணுவாங்க? ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? இதை நம்பி வேற 4.9 மில்லியன் பீப்புள் பார்த்திருக்காங்க. அக்காவோட ஆக்டிங்க்கு வேணா நான் ஒரு 5 தருவேன். பிராங்க்கு சொன்னாங்கடா. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. எப்படி இதுக்கு 4.9 மில்லியன் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பெக்கர் பிராங்க்கு வரோம். உங்க கையில எது கொடுத்தாலும் சரி. ஆமா, ஆயத்தோட வெடி இது. இவரு பெக்கர், தட்டையை கிழிச்சுட்டா பெக்கரா. 1000 இருந்தா கொடுங்க. இல்ல இவ்வளவு அழகா ஃப்ரேமிங் வச்சிருக்காங்க, இது இந்த அக்காவுக்கு தெரியவே தெரியாதா? சரியா சார், நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்கன்னா இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன், நான் டிராப் பண்ணிடுறேன். இல்ல பிச்சைக்கார இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்போம். என்னங்க இதெல்லாம்? பஸ்லயே போயிட்டு வரீங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? நக்கல்யா அவனுக்கு. நான் வந்து பாக்கணும்னு அவசியமே இல்லை. இப்பவே ஃபேக். நெக்ஸ்ட் போலாம். உட்காந்துக்கலாம். உங்க மடியில இல்லைங்க, இங்கதான். ப்ரோ கம் ஆன், எனக்கு புரியல. இத கேட்டுட்டு பிச்சைக்காரனை அடிக்காம இருப்பாங்களா? 10 ரூபா போறப்ப உண்டியில தான் போடணும். எனக்கு இது பார்க்கும்போது இந்த இங்கிலீஷ்ல வந்துட்டு ஃபேக் கோல்ட் டிகர் பிராங்க்ஸ் நிறைய இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு இந்த வீடியோ பார்த்தா. ஹலோ, பாஸ் தான் பேச சொல்லுங்க. பிச்சைக்காரர் பாஸ் வந்துட்டு 3 போன் வச்சிருக்காங்க, இதை அக்கா பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தலைவர் வந்து லேப்டாப் ஹெட்செட் எல்லாம் போட்டு இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல நோடுற அப்படி. யா மார்க்கெட் பாக்குறேன். சிவாஜி த பாஸ் மார்க்கெட் பாக்குறதா? ஒரு நிமிஷம் பேட். 1 செகண்ட், ஐ ஹேவ் டு ரெடி ஃபார் மை மீட்டிங். ப்ரோ பச்சையா வந்து பிராங்க் தான். we are the ones who are getting pranked. சிஸ்டர், ட்ரேடிங் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லையா, ஒன்றும் இல்லைங்க. துணி வச்சுட்டு எடுத்து நடந்துட்டு இருக்கானுங்களே, துணி இல்லை கேமரா. அந்த கை தன்னால கேமரா பார்க்கவே இல்லையாமா? நானே கேளேடா. நீயும் வா, வினித்து வா. ஃபேக் பிராங்க்ஸின் உச்சகட்டத்தை நம்ம வந்து கேங்கா உட்கார்ந்து பார்க்கலாம். ஐயோ, மொத்த ததுரமும் ஒண்ணு கூடுதே. பாம் பிராங்க் பண்றாங்க. இந்த மனுஷடா நீயே ஆளுக்கு தெரியல. நீ வந்துருச்சுனே. வந்துருச்சுனா காக்கியா பாக்க போறோம். வந்துட்டாக்கா குசுதானே வந்துச்சு. குசுதா வந்துச்சா? காத்தோட காத்த போயிரும் நினைச்சேன். காத்தா அடா வாங்க வருங்க. ஏலே மானத்தை நிக்க முடியலடா, வாங்க வர மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராங்க்னாலும் இஷ்டத்துக்கு குசு வருமாடா? அது வரலடா வரும். அது என்ன ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பானா? வேணுங்க முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கா. மணக்காது. ஆப்வியஸ்லி ஸ்கிரிப்டட் தான். இதெல்லாம் கூட பரவாயில்ல. ப்ளே ஒரு கோல்ட் டிகர் பிராங்க் பண்ணாங்களே, பார்க்க முடியல. அடிப்பீங்களா? ஸ்மோக்கிங் பிராங்க் ஆன் மாம். இவர் சேனல் பேரே பிராங்க்ஸ்டர் சூர்யா. அப்ப பிராங்க் கொஞ்சம் நிஜமா பண்ணிருப்பாருன்னு நம்புறேன். சேனல் ஒரு பிராங்கிங் சேனலா இருக்கும்போது லெஜிட்டிமசி இருக்கணும் இல்ல? அப்புறம் சூர்யா சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்மோக்கிங் பிராங்க், அதாவது சிகரெட் பிராங்க் தாங்க பண்ண போறேன். எங்க அம்மா கொஞ்சம் காசு கொடுத்து மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த கேப்ல எங்க சித்தி வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். என் ஃப்ரெண்டையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சிகரெட் பிராங்க் பண்ண போறோம். ஸோ அடி ரொம்ப பலமாவே விழும். நான்
நான் மட்டும் வாங்க முடியாதுல்ல, என் ஃப்ரெண்டுக்கும் பாசமா அதை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஷேர் பண்றதுக்கு இவனை கூப்பிட்டுருக்கேன். நான் மட்டும் இந்த பிராங்கை வந்துட்டு பார்த்து அனுபவிச்சேன். இப்படி இவனுக்கும் பார்த்த உடனே நாங்கள் இதில் ஸ்மோக்கிங்காக யூஸ் பண்ண போறது பேர் என்னன்னா வேப். என்னடா வேப்பு வேப் தான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இது வந்து எந்த போதை பொருளும் கிடையாது. ஏன்னா வேப்பு லீகல், அவன் பாட்டு ஜாலியா எடுத்து போட்டு இருக்கான். டேய் இ சிகரெட்ஸ் ஆர் பேன்ட் இன் இந்தியா. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் பீப்புள் பார்த்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ணியா? இவனை எப்படி அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க? இடிச்சு ஜெயில போடுவோம் சரவண. சரி, அடுத்து அரெஸ்ட் பண்றதுக்கான ஒரு விக்டிம் நாங்க கண்டுபிடிச்சு காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. தேங்க்ஸ் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். போக வருதுல்ல, நம்ம ஒரு 4 உள்ள ஏறுதுடா. ஆனா இந்த லிக்விட் மேங்கோ ஃபிளேவர்ன்றதால அந்த டேஸ்ட் அப்படியே தெரியுது இல்ல நம்ம. டேய் இவன் என்ன வேப் அடிச்சிட்டு ரூம் ஃபுல்லா வேப்பு நிரப்பிட்டு இருக்க நேரத்துல அவங்க அம்மா கால் பண்றாங்க. அதனால அவங்க அம்மாவையும் வர வைக்கிறா அப்படி வீட்டுக்கு. என்ன வேலை மத வந்துடுறம்மா. 2 சிகரெட் போதுமாடா? 2 சிகரெட் போதுமா இல்ல ஒரு பாக்ஸ் வாங்குவா? நடிப்பு நடிப்பு. நாங்க தான் சேர்ந்து சிகரெட் பிடிச்சி அவங்க சிகரெட் பிடிச்சிருந்தாங்க. பக்கத்துல நின்றுட்டு இருக்கமா நானு. பிடிச்சிட்டா புகை விடாதடா மூஞ்சில. நிஜமாவே புகை தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவனோட இவன் நல்லா புகை விடுறான். வட்ட வட்டமா விடுவாங்க, அந்த மாதிரிலாம் விட சொல்றான். ஜிம்போய் ரெடியா இரு, ஏன்னா இன்னைக்கு புதுசா அடி வாங்க போறான். உங்க அம்மா கையில கூட இவன் அடி வாங்கிருப்பானான்னு தெரியாது. இப்ப எங்க அம்மா கையில அடி வாங்க போறான். நீ சொன்னவன வந்தா பாத்தியா, நான் ஒரு லூசுடா. வேப்பான உடம்பு கெடுதல் தானே. எஸ், வேப் கேன் பி ஹார்ம்ஃபுல் டு யுவர் ஹெல்த். போட்டு இல்லன்னு போட்டுருக்கான் இவன். என்னடா சொன்னேன்? மிளகாத்தூள் வாங்கிட்டு சொன்னீங்க. மிளகாத்தூள் வாங்கிட்டு சீரட் இருந்து சித்தி வீட்டுக்கு வந்திருக்கா. சீரட் இருந்தீங்களா? யாரு? என்னடா சீரட் இருந்த? என்னது சிகரெட்? என்னது இது? மா ஒண்ணும் இல்லம்மா. சீரட் மாதிரி வருதே, வாசனை ஏதோ வந்துச்சு, நாத்து வருதே. நான் இன்னும் சென்டர் ஃபேஸே போடலையே. மிளகாத்தூள் கொடுத்த காசை அதுலதாம்மா சிகரெட். அதுலதான் தின்சான் சத்து போட்டு சிகரெட் குடிக்கிறான். என்னம்மா இவனை விட இந்த ஆன்டி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்கடா. யாருமா அது? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையாடா? இதெல்லாம் கொஞ்சம் நியாயம் சித்தி வீட்டுக்கு வந்தியா? எதுக்கு இங்க வந்து? நான் என்ன சொன்னேன்? நல்லா நல்லா ஆக்சுவலி நிஜமாலுமே ஆன்டி போட்டு அடிக்கதான் செய்யறாங்க. ஆன்டி தூக்குறாங்கடா. என்னது ஒரு தடவை மூஞ்சிலே நல்ல அது ரியலிஸ்டிக் இல்ல. இந்த பிராங்க் ஃபேக்கா இருந்தாலும் எனக்கு அந்த ஆன்டி அடிக்கிறது பிடிச்சிருக்கு. அதனால எனக்கு give like 2 stars at least for that. திரும்பி காட்டுறான். நான் சீரட் குடிக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு நீ முடியாதுமா, அதெல்லாம் சொல்ல முடியாதுமா வாயில. வேப் படிச்சதுக்கு ஏதோ வந்து கஞ்சா எடுத்து போதையில இருக்கிறவனாட்டு நடந்துட்டு இருக்கான். அப்படியே அடிச்சு அடிச்சு பழகிருச்சுமா. ஒரு நாள் அடிக்கலாம் அப்படியே தலைலாம் வெடிக்குதுமா. அதுக்கு என்ன செய்ய சொல்றேன்? நான் ஒரு வைத்தியம் சொல்லட்டா? இது அடிக்காம இருக்கணும்னா பாக்ஸ் அவன் இந்த வீட்டுல வச்சுக்குவா. பாக்ஸ் வாங்கி வீட்டுல பிடிச்சு இடிக்கிறேன் சோத்துல மட்டும் செத்தறிடுச்சுன்னா உனக்கு அடிக்கிறது நிறுத்தி. ஆன்டி ஃபேண்டசிஸ் எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க. ஓகே, ஆன்டியை பார்க்கும்போது மேபி எனக்கு அதான் அடியெல்லாம் கன்ஃபார்ம் ரியல் தான். போட்டு சொப்புன்னு விட்டாங்க ஆன்டி. மேபி இது ரியல்னு வைக்கலாம். ஃபேக் லவ் பிராங்க பார்க்க போறோம். நம்ம முன்னாடி அவன் வச்சிருக்கான். என்ன பிராங்க்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இந்த மாதிரி வந்து நான் போன் வந்து வச்சு நோண்டிட்டு அவங்க வரும்போது இப்படி திருப்பி வச்சுட்டாலோ இல்ல அவங்க வரும்போது போன் ஆஃப் பண்ணி இப்படி வச்சுட்டாலோ அவங்க கொஞ்சம் ரொம்பவே இரிட்டேட் ஆகும். என்ன பண்ற காட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஆல்ரெடி இந்த பொண்ணு மேல சந்தேகத்துலதான் இருக்கான்னு தெரிய வருது எனக்கு. பேசிக்கா அக்கா வந்துட்டு ஏதோ அவங்களோட ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்காங்க. தன்னோட ஆள் வந்த உடனே கட் பண்றாங்க. ஹலோ ஹஸ்பண்ட், நான் அப்புறமா கால் பண்றேன். நான் கேட்காம வேற யாரு கேட்பாங்க? அப்ப போன்ல யாருன்னா சந்தேகப்படுறியா? என்ன சந்தேகமா அப்ப நான் வரும்போது எப்படி கரெக்டா வை அப்புறமா கால் பண்றேன்னு அதெல்லாம் நீ சொல்லுவ. பேச போறேன் பையன்கிட்ட தானே பேசுறேன். அக்கா ஸ்டார்டிங்லயே வந்து பிராங்க் வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க. பையன்கிட்ட தானே பேசுறேன், உண்மையா ஒத்துக்கோ. பையன்கிட்ட கூட பேசுறேன். நீனும் சும்மாவே பேசுற. பையன் கூட பேசுறேன். என்ன காமி போன கூட போன்லாம் கேட்காது. ஒரு நிமிஷம் போன கூட. என்ன போன்லாம் கொடுக்க மாட்டேன். என்ன செம்ம டென்ஷன் ஏத்தின்னு இருக்க. எதுக்கு இப்போ நீ போன்? நீ ஏன் டென்ஷன் ஆவற? போன் பண்ணு இந்த நம்பருக்கு. போன்லாம் ஐயோ அதெல்லாம் பண்ண கூடாது. அவங்க வீட்ல திட்டுவாங்க. ஒழுங்கா கால் பண்ணு. கால் பண்ணு. அதோ செம்ம டென்ஷன் ஆயிடும். ப்ரோ நீங்க டென்ஷன் ஆனா சிரிப்பு வருது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க. செம்ம டென்ஷன் ஆகுது.
ஏய் என்ன அடிக்கிற கைய விடு என்ன அடிக்கிற கைய விடு அச்சிரமா போன் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ற போடு கைய விடு நீ போன் போடு இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு ஃபேக்கா அந்த ஸ்லாப் சவுண்ட் ஆட் பண்ணி தான் சவுண்டே வருது. இதுக்கு முன்னாடி அந்த ஆன்ட்டி எந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண அடினா அப்படி இருக்கணும்டா. இல்லடி வீட்ல ஆளுங்க வந்தாங்களா அதனால. இது ஃபர்ஸ்டே பண்ணிருக்க வேண்டியதானே நீ இது நீ வாங்கி கொடுத்த போன்ல வச்சுக்கோ. எனக்கு நீ வேணாம் தள்ளு. என்ன வாங்கி கொடுத்த போனு தள்ளு. வேணா செட் ஆகாதுன்ட்டல விடு. பிரேக்கப் வரைக்கும் பேசிட்டாங்களா? ஆல்ரெடி பேக்கப் வச்சிருக்கான் போல. சரி விடு. அதான் செட் ஆவாதா கிளம்பு இன்னொன்னு வச்சுக்கிறேன் நானு. ஓகே இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். இதுல நிறைய பிராங்க் வீடியோஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த லிஸ்ட் ரொம்ப தூரம் போகுது. அதனால நம்ம இன்னொரு பார்ட்ல இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னொரு பார்ட்ல பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.